ஒரு ஸ்கூல்லேருந்து நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம். நம்ம ஊருக்காக நல்லது பண்ணோம். எல்லா விஷயத்துக்கும் மைனிங் விஷயம் இல்லை ஒரு ஆப்போசிட் லீடராக கேள்வி கேட்குறது தான் சாரை விட்டு வேறு யாருமே இல்லை. கேஜிஎஃப் எங்கே இருந்தாலும் யாரும் கேள்வி கேட்குறாரு. நம்ம வீடுங்க சொந்தமாகணும்னு முக்கியமாக நம்ம கேட்டுக்கிறோம். ரெண்டாவது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் வந்து இன்றைக்கி ஆகணும்னு சொல்லிக்கிறோம். அதனால் மைனிங் சைடு நல்லா ஆகணும்னு சொன்னால் நாமும் இதுக்கு முழு மனசாக நீ பல இளைஞர்களை கூட வச்சுக்கிறாள், நீயே நின்று நம்ம பகுதியில் சைன் வாங்கணும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக ஓகே, நிறைய பார்க்குறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், இந்த 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 மைனிங் சைடு டெவலப் அப்படிங்களா? ஈவினிங் தான் சார் பார்க்கணும். அருண்கிரி என் ஸ்டூடெண்ட்டு, நான் முதல்ல வாங்கியார். ஊருக்காக ரொம்ப போராடி வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அது எந்த மாதிரி நம்மலாம் வாழ்ந்தோன்ட்டு. நாங்கள்லாம் படிக்கும்போது நம்பர் மால் ஸ்கூலில் படிச்சுட்டு காலையில் அடிபட்டிருக்கோம். காலையில் இப்படியே நடந்து வந்து அந்த புக் எடுத்து கொடுப்பாங்க, டாக்டரை பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டு ஃப்ரீயாக போயிடுவோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அந்த காலத்தில் நாங்கள் அனுபவித்தோம். ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு வாலிபனுக்கோ எந்த ஒரு மக்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இப்போது அந்த எல்லாமே அந்த டிராபர்சன்பேட்டைக்கு போனாக்கா அங்கேயும் வந்து சரியான வசதியும் கிடையாது. அப்போ வந்து இங்கே எல்லாமே இருந்தது, வித் ஃபுட்டோடு இருந்துச்சு. திஸ் இஸ் த பிக்கஸ்ட் 150 பெட் ஹாஸ்பிட்டல் இன் கர்நாடகா அந்த காலத்தில். ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத போயிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ போராடுகிறோம். இதுக்காக நீங்கள் கேஜிஎஃப்ல இருக்கிற ஜனங்க எங்களுக்கு கை கோத்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணுன்றதை வேண்டிக் கொண்டு இந்த மாலை நேரத்தில் உங்களை அனைவரும் வேண்டிக் கொள்கிறேன். எதிர்பார்ப்பும் இல்லாமல் தோளால் அடிபட்டால் உடனே இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் உடனே சிகிச்சை பெற்று நலம் பெற்று வீட்டுக்கு திரும்பி இருக்கிறது தான் வரலாறு. இந்த வரலாறு வந்து திரும்பி வரணும்னா இது கல்லூரியாக மருத்துவக் கல்லூரியாக உருவாக்க வேண்டும். அதற்காக போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்வு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு. இந்த மேம்பாட்டு வளர்ச்சிக்காக கோலார் தங்க வயலில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டின் சார்பாக 1 லட்சம் கையெழுத்து வாங்குகின்ற வேலையை துரிதமாக செய்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இப்பொழுது இந்த மாலை பொழுதில் பிஜிஎம்எல் மருத்துவமனையில் முன்னாலே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சரித்திரம் வாய்ந்த இந்த மருத்துவமனை மருத்துவ கல்லூரியாக மாற்ற வேண்டும் என்பது கூட எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோலார் தங்க வயலுக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும். இதற்கு இங்கு வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எந்த விதமான அரசியல் எதிர்ப்பு அரசியலை செய்யாமல் அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து கோலார் தகவல் இருக்கின்ற மக்களுக்காக பாடுபட்டு கொண்டு வந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் கொரோனா காலத்திலே இந்த மருத்துவமனையிலே பல நூற்றுக்கணக்கான நோயாளிகளை இங்கே தங்க வைத்து அவர்களுக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார்கள். அது இந்த மருத்துவமனையே இல்லை என்று சொன்னால் பல நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கவேல் மக்கள் மறித்திருக்க கூடும். ஆகவே இந்த மருத்துவமனைக்கு இந்த கோலார் தகவலுக்கு ஒரு கல்லூரியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே கையெழுத்தை நாங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை கூறிக்கொள்கிறோம். நன்றி. இழந்தது மீட்டெடுக்கிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய ஹாஸ்பிட்டலாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு திக்வனாபுரம் ஒரு கேட்டோம். நம்மகிட்ட அதை ஒப்படைக்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம நம்பரை கேட்டோம். பெம்எல் கான்ட்ராக்டருக்கு பர்மனெண்ட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு கேட்டுருக்கிறோம். இன்னொரு கம்பெனி கூட இங்கே ஆரம்பிக்கணும்னு கேட்டுருக்கிறோம். அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. டெய்லி ட்ராவலர்ஸ்க்கு கம்மியாக போட்டி கொடுக்குறாங்க. 16 போட்டிங்க, 18, 20 எல்லாம் இருக்குது. அதே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு
ಕೆಜೆ ಉಳಿಸೋಣ ಐಕ್ಯತೆಯ ಸಮಿತಿಯಿಂದ ಇವತ್ತು ಉದ್ದಂಡಮ್ಮನ ದೇವಸ್ಥಾನದ ಮುಂದೆ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ಭಕ್ತಾದಿಗಳೆಲ್ಲ ಒಳ್ಳೆ ರೀತಿ ಅವರೇ ಬಂದು ನಾವು ಸಹಿ ಮಾಡ್ತೀವಿ, ಊರಿನ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಏನೇ ನಾವು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೀವೋ ಅದೆಲ್ಲ ಮರುಪಡೆಯೋಣ ಅನ್ನೋ ಒಂದು ಉದ್ದೇಶದಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ನಾವು ವಿವರವಾಗಿ ವಿಷಯ ತಿಳಿಸಿದಾಗ ಅವ್ರ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಭಾಗಿಯಾದರು. ಆದ್ದರಿಂದ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಇವತ್ತೇನು ನಾವು ಉದ್ದಂಡಮ್ಮ ದೇವಸ್ಥಾನದ ಮುಂದೆ ಬಂದು ಅದರ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇರುವ BGML ಕಂಪನಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಬಗ್ಗೆ ಆಲ್ರೆಡಿ ಜ್ಯೋತಿಬಾಸ್ ಅವರು ಮತ್ತು ಎಲ್ಲರೂ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ನಾನು ನಮ್ಮ MP ಸಾಹೇಬ್ರಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಂಡ್ವಿ ಇದ್ರ ಬಗ್ಗೆ. ನಾವು ಹೋದಾಗ ಆಗ MP ಸಾಹೇಬ್ರು ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ತೀರ್ಮಾನ ತಗೊಂಡು ಸಾಯಿ ಟ್ರಸ್ಟ್ ಅವ್ರ ಕಡೆಯಿಂದ ಇದನ್ನು ಆದಷ್ಟು ಬೇಗನೆ ನಾವು ಉದ್ಘಾಟನೆ ಮಾಡೋಣ ಅನ್ನೋ ವಿಷಯವನ್ನು ನಮಗೆ ಸೇವ್ ಕಂಪನಿ ಮೂಲಕ ಅವ್ರು ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಇವತ್ತಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಿವಿಲ್ ಹಾಸ್ಪಿಟಲಲ್ಲಿ ಸರಿಯಾದ ಎಕ್ವಿಪ್ಮೆಂಟ್ಸ್ ಇಲ್ದಂಗೆ ಕೆಲವರೆಲ್ಲ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದರೆ ಕೋಲಾರ ಶಿಫ್ಟ್ ಆಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ಗಳು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದರೆ ಇಲ್ಲಿ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಆವಾಗಲೇ ಬರೆದು ಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ, ಅವ್ರನ್ನ ಅಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕೋ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದೆ. ಆ ರೀತಿ ನಡೆಯೋದ್ರಿಂದ ಆದಷ್ಟು ಬೇಗನೆ ನಮ್ಮ MP ಸಾಹೇಬ್ರಲ್ಲಿ ಈ ಸೇವ್ ಕಂಪನಿ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಮೂಲಕ ನಾನು ತಿರ್ಗಾ ಮತ್ತೆ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ, ಆದಷ್ಟು ಬೇಗನೆ ಆ ಉದ್ದಂಡಮ್ಮನ ಕೃಪಾ ಕಟಾಕ್ಷದಿಂದ ಆ ಕಂಪನಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಬೇಗನೆ ಅದನ್ನು ಓಪನ್ ಮಾಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿರೋ ಎಲ್ಲ ಸಾರ್ವಜನಿಕರಿಗೂ ಅನುಕೂಲ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಅವರಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ. வருடங்களாக 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தினுடைய பெறுவதற்காக இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் சென்று மக்களை நோக்கி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற விதத்திலே ஆங்காங்கு கையெழுத்து இயக்கத்தை நடத்தி வருகிறோம். இது கோலார் தங்கவயல் மக்கள் எல்லோரும் கவனித்து வருகிறார்கள். இன்றைக்கு உத்தண்டியம்மன் ஆலயத்திலே
இந்த கையெழுத்து இயக்கத்தை ஒவ்வொரு பக்த கோடிகளிடம் கையெழுத்து பெற வேண்டும் என்பதற்காக இங்கே நாங்கள் அனைவரும் சேர்ந்து இருக்கின்றோம். இது முக்கியமான இடமாக நாங்கள் கருதுகின்றோம். காரணம், தங்க சுரங்கம் நடந்த காலத்திலே இது தேர் திருவிழாக காட்சி அளித்த ஒரு பகுதி தான் இந்த பகுதி. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கையிலே முக்கியமாக இருக்கக்கூடிய பிஜிஎம்எல் மருத்துவமனையை இன்றைக்கு கல்லூரியாகவோ சிறந்த பொது எல்லா விதத்திலையும் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மாற்றப்பட வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கையாக இன்றைக்கு இருக்கிறது. உத்தண்டி அம்மன் ஆலயத்தினுடைய பக்கத்திலேயே இன்றைக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு இருந்த அந்த மருத்துவமனை இந்த ஆலயத்தின் பக்கத்தில் இருக்கிறது. அதே நேரத்திலே இன்றைக்கு ஜிம்கானா மைதானம் எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அந்த ஜிம்கானா மைதானத்தை இந்த மாவட்டத்தினுடைய எம்பி மல்லேஷ் பாபு அவர்கள் சேவ் கேஜிஎஃப் அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு துரிதமாக அந்த வேலை நடந்து வருகிறது. இதை எதை காட்டுகிறது என்று சொன்னால், மக்கள் கூடுகிறார்கள், மக்கள் கையெழுத்திடுகிறார்கள், ஆனால் அந்த கோரிக்கையை இன்றைக்கு தங்கவயல் மக்கள் ஆதரிக்கிறார்கள் என்பது இன்றைக்கு ஆட்சியாளர்கள் மத்தியிலே சென்று கொண்டிருக்கிறது. அதனால் தங்கவயல் மக்கள், பொதுமக்கள் இந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கேற்று இன்னும் இந்த கையெழுத்து இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். நாளைக்கு இன்றைக்கு தங்கவயலிலே மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஆலயமான வெங்கடேஷ் பெருமாள் கோயிலிலே நாளைக்கு இந்த கையெழுத்து இயக்கம் நடைபெறும். அந்த நான் மைனிங் பகுதியில் இருக்கக்கூடிய பக்த கோடிகளுடைய எல்லோருடைய கையெழுத்தையும் பெற்று மக்கள் ஆதரவு பெறுகின்ற ஒரு இயக்கத்தை நடத்தி வருகின்றோம். இந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கேற்று அனைவரும் கையெழுத்திட்டமைக்கு எங்கள் அமைப்பின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்.